மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்கள் மனசில் ஒரு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது, ஆனால் சில விஷயங்களில் லட்சியம் இருக்குது. இது மட்டும் எப்படியா முடிச்சிடணும், இந்த செயலை மட்டும் எப்படியா செஞ்சு நம்மளை செஞ்சவங்க முன்னாடி செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்கும். ஸோ உங்களுடைய அப்படியே ஒரு கரடுமுரடான வாழ்க்கையில் ஒரு தென்றல் காற்று வீசும்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வெக்கைக்குள்ளே இருக்கும், ஒரு ரூமில் இருக்கும், ஒரு வெக்கை அதிகமாக இருக்குது, அப்படியே அந்த கதவை திறந்து அப்படியே அந்த மரங்கள் பகுதிகளில் முன்னாடி போனோம்னா அப்படியே ஒரு தென்றல் காற்று வீசும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்க பிரச்சனை, இப்போ இருக்க போராட்டம், இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அப்படி 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 போயிட போகுது. உங்களை அறியாமையே நீங்களே சின்ன பிள்ளை மாதிரி ஆப்புறீங்க வச்சுக்கோங்களேன், குழந்தை மாதிரி ஆப்புறீங்க, அப்படியே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை அறியாமே ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படும். அதே போல் எது உங்களுக்கு பிடித்த விஷயமோ, எது ரொம்ப நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ண போகிறீங்க, உணர்வுபூர்வமாக அடைய போகிறீங்க. சார் எனக்கு சாப்பாடு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கட்டாயமாக சாப்பிடுவீங்க. சார் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டில் இந்த ஃப்ரெண்டு என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஸோ என்னை நான் மறந்துடுவேன், ஒரு குழந்த மாதிரி மாறிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த உங்களுடைய நண்பர், உங்களுடைய தோழன் அல்லது உங்களுடைய தோழி உறுதியாக உங்கள் கூட இருப்பாங்க. நான் இருக்கேன்டா, உனக்கு என்ன கவலை, நான் இருக்கேன் தங்கம், உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் வலிமையாக இருக்குது. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நீங்களும் எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க. விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லைன்னு சொல்லி விட்டு கொடுமான்னு. டேய், நான் எங்கடா விட்டு கொடுத்தேன், அவன் தாண்டா என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களை புரிந்து கொள்ளாமல் அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை, அவங்க கொண்டு வந்து எடுக்க தயாராக இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் நடந்து, அதாவது நீ கள்ள கொண்டு எரிஞ்சா நான் பேட்டை வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் உங்களுக்கு எதிராக நின்று, உங்களுக்கே ஆப்போசிட்டாக நின்று உங்களை லாக் பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ள உங்களுடைய கணவராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக கூட இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய மனநிலையை இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி கரெக்டாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளே வந்துடுறாரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் 6ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் 9ஆம் தேதி உள்ள சுக்கிரன் குரு இணைவு அந்த ஆப்போசிட்டை உடைக்கும். அவங்க அப்படியே இப்போ வந்து கண்கட்டி வித்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவர்னே வச்சுக்கோங்களேன். உங்கள் கணவர் வந்து
ஒரு கண்கட்டி வித்தைக்குள்ளே இருக்கார். ஒன்று அவங்களுடைய உறவுகள் யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருக்கலாம், அல்லது மற்ற யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க கண்ணை மறைச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் வெளிச்சம், ஆனால் உங்களை இருட்டு மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கி காட்டியிருப்பாங்க. அதனால் அவர்களுடைய சூழ்ச்சினால கூட உங்களை விலகிருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரொம்ப மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய திறமையானவங்க. ஆனால் என்னென்னா, வீட்டில் உள்ள வீட்டுக்காரி பேச்சை கேட்காம, வீட்டில் உள்ள கணவருடைய பேச்சை கேட்காம, மற்றவங்க பேச்சை கேட்கும்போது அவங்களாவே இல்லாமல் அவங்களையும் அழிக்கிறதை விட உங்களை அழிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இது மாறும். இது என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அவங்களுக்கு இப்போ தான் உண்மை தன்மை தெரிய போகுது. நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், தவறாக இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணி உங்கள் கூட அன்பாக, உங்கள் கூட பாசமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தர போகிறாங்கங்கிறது உறுதி. ஸோ வாழ்க்கை துணைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு சந்தோஷமாக ஒரு ட்ராவல் போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னரை கூப்பிட்டு நீங்கள் போவீங்க, அல்லது வந்து ஒரு ஆன்மீக பயணத்துக்காக போவீங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை நிமித்தமாக ஒரு வெளிநாடு ட்ரிப்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. சரி, எல்லாம் ஓகே. இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நான் வீடு கட்டலான்னு லட்சியத்தில் இருக்கேன். இது நிறைவேறுமா? இல்லை சில பேருக்கு வந்து வீடு கட்ட முயற்சி எடுத்துகிட்டே பாதியோடு நின்றுச்சு, மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்கா? வீடு வாங்கலாம் முயற்சி எடுத்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சுட்டேன், அட்வான்ஸ் வாங்கினவன் என்னை ஏமாற்றிட்டான். இப்போ அந்த அட்வான்ஸை கஷ்டப்பட்டு சண்டையை போட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் அந்த வச்சிருக்க தொகையை வச்சு புதிய வீடு வாங்க முடியுமா அப்படின்னு வீடு சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வலிமையாக இருக்குது. தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, தங்க நகைகளை மீட்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. நம்முடைய தனுசு ராசி பெண்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்களை வாங்க போகிறீங்க. அப்படியே ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போனீங்கன்னா, எப்போது தனுசு ராசி பெண்கள்லாம் ஜவுளி கடைக்குள்ளே போனாங்கன்னா அப்படியே கடன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இதை கூடன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல குறைஞ்ச ஒரு 4 ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அது உங்களுடைய இயல்பான குணம். போகும்போது ஒன்று யோசிச்சுட்டு போவீங்க, ஆனால் எடுக்கும்போது 3-4 தான் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அப்படியே உங்களை வந்து அந்த அதான் சொன்ன ட்ரெஸ்ஸு, அந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கும். என்னையை எடுத்துக்கோன்னு உங்கள் உள்மனசை தொடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமல் எடுத்துருவீங்க. ஸோ இது உங்களுடைய இயல்பான தான். இப்படிப்பட்ட நிலையில் வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துருச்சு, மனை வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே வந்ததுனால, கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுப்பதுனால நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. ஸோ இருந்தாலும் சில சுப கிரகங்கள், சில அசுப கிரகங்களுடைய செயல்பாடு நமக்கு தாக்கம் கொடுக்கும் அல்லவா? அப்போ அதை என்ன செஞ்சு சரி பண்ணணும்னா, விஷயம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, மற்றவர்களுடைய வேலையில் நீங்கள் தலையிடுறதை நிப்பாட்டணும். அவங்க வேலையை தலையிடுறது, இவங்க வேலையை தலையிடுறது, அவங்களுடைய பிரச்சனை தலையிடுறது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அதுபோல் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். புதியதாக ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் A to Z உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். எப்படி நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சர்கள் யார் வந்து சிட்டிங்கில் அமர்ந்தாலும் அவங்க வந்து போலீஸ் நிர்வாகத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதே போல் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தனக்கு ஒரு கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. காரணம், அந்த நிர்வாகத்தில் தவறு வந்தால் எல்லா இடத்தையும் தவறு வந்துடும். ஸோ அதனால் ஒரு தலைவன் அதை செயல்படுத்தணுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்களை இந்த மாதத்துலேருந்து தொட்டு பார்க்க நினச்சா அவங்களுக்குள்ளே கெட்டு போகுங்கிற எண்ணத்தை கிரகம் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கான அற்புதமான மாதம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க.
ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.